டிப்பாவி விஜி, நான் அப்பவே நினைச்சேன்டி நீ ஏன் இப்படி ஆதரவு இல்லாத மாதிரி நடிக்கிறேன்னு. இப்பதான் தெரியுது. சே, அவ அக்கா விட ரொம்ப மோசமானவளால இருக்கா. இருப்ப எல்லாம் உங்க அக்கா கொடுத்த ட்ரைனிங்கா தான் இருக்கும். நீ மோசமானவன் தெரியும், ஆனா இவ்வளவு மோசமானவன் நான் நினைச்சு கூட பார்க்கல. பாவம், இவளை பத்தி தெரியாமே இவகிட்ட வந்து சிக்கிக்கிட்டாரு அந்த டாக்டர். அங்க ஒருத்தர் இவளை பத்தியே தெரியாம இவளை கட்டிக்கிறதுக்காண்டி காத்துட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணி ஏமாத்திட்டா, இப்போ இவரோட பணத்துக்காண்டி இன்னொருத்தரை கல்யாணம் முடிக்க போறா. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும். பேசாம கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட போய் இவளை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கறத அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா கண்டிப்பா இவளை பத்தி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லணும். ஏய் ஹலோ மிஸ்டர், பூவை தட்டிட்டு போறீங்க? அட போறது அந்த டாக்டர் ஆச்சே. ஏய் இடியட், ஒரு வேலைய கூட உருப்படியா செய்ய மாட்டியா? எங்க சத்தம் கேட்டாலும் சரி அந்த இடத்துல நீ தான் நிக்கிற. உன்னையெல்லாம் போய் நான் வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு, என்னைய சொல்லணும். யூஸ்லெஸ். ஒரு வேலையை உருப்படியா செய்ய தெரியல. என் உயிரை எடுக்கிறதுக்குனே வந்திருக்காளுங்க பட்டிக்காடு. சாரி மேடம், கை தவறி கீழே விழுந்துருச்சு. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் முன்னாடி அழாதன்னு. போ, இங்கேயே நின்னுட்டே இருக்க. இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டு ஓட. ப்ளீஸ் மேடம், எல்லாரும் பாக்குறாங்க, தயவு செஞ்சு வையாதீங்க மேடம். நீ எல்லாம் வேலைக்கு வந்ததுக்கு பதிலா பேசாம உங்க ஊர்ல எவனையாவது பார்த்து கல்யாணம் முடிச்சு அங்கே இருந்திருக்க வேண்டியதானே? நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறது தான் லாய்க்கு. நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்க? நீ என்ன வேலைக்கு வந்து என்ன நாட்டையா காப்பாத்த போற? போச்சு, பூஜா மறுபடியும் ரெஜினா கிட்ட மாத்திக்கிட்டாளா? இப்போ என்ன புது பிரச்சனைன்னு தெரியலையே. பிரியா, இவளுக்கே இவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்குற? சும்மா நின்னுட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருக்க வேண்டியதானே? இவெல்லாம் நல்ல வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் லாய்க்கு. யூஸ்லெஸ். அம்மா, இங்க என்ன பிரச்சனை? எதுக்கு மேடம் அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். என்னாச்சு ரெஜினா மேடம், எதுக்கு அந்த பொண்ணை திட்டிகிட்டே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல, அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியலையேம்மா. இங்க பாருங்க மேடம், ஏதாவது சரியா செய்யலைன்னா எடுத்து சொல்லி புரிய வைங்க. அதுக்குன்னு கிராமத்துல இருந்து வந்தவங்க பட்டிக்காடு அறிவு இல்ல அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க ரெஜினா மேடம், டாப் 10 பிசினஸ் மேன் எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். எல்லாருக்குமே சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சம்பளம் கொடுக்கவங்களுக்காண்டி அவங்கள நம்ம அடிமை மாதிரி நடத்தக்கூடாது. ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா நமக்கு கம்பெனியே இல்ல. கம்பெனி மட்டும் இல்ல, முன்னேற்றமும் வராது. அன்பா சொல்லி கொடுத்து வேலை வாங்குங்க. இப்படி வேலை செய்யறவங்கள ரொம்ப மோசமா நடத்தக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இதெல்லாம் நாங்க எப்பவுமே அனுமதிக்கவே மாட்டோம். நாங்க எங்க கம்பெனில வேலை செய்யறவங்கள ரொம்ப மரியாதையா தான் நடத்துவோம். இங்க பாருங்க ரெஜினா மேடம், நீங்க எவ்வளவுதான் நல்ல வேலை பார்த்தாலுமே உங்களோட பழக்க வழக்கம், தன்மை, மரியாதை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்பயே இவங்க இப்படிலாம் ரியாக்ட் பண்றாங்க. ஒண்ணும் இல்ல சார், மார்னிங்ல இருந்தே மேடம் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்காங்க. அது கூட இந்த ஈவெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணுங்கிறது தான் கொஞ்சம் கவனமா இருக்காங்க. மத்தபடி எங்க மேடம் ரொம்ப அன்பானவங்க. வேலை பாக்குறவங்க மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிடுவாங்க. ப்ளீஸ் சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது சும்மா சாதாரணமா ஒரு ஒர்க் டென்ஷன் தான், மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்ல சார். இவங்க கத்துனனால இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க என்னோட பையனோட கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். யாருமே வந்தவங்க சங்கடமா நினைச்சிடக்கூடாதுல்ல. இல்ல சார், இல்ல அப்படிலாம் நீங்க இங்க வந்திருக்கவங்க யாரையுமே நினைக்க விட மாட்டோம். அப்படி இங்க யாராச்சும் நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நாங்க ரொம்ப தாழ்மையா மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார். ஆமா சார், இந்த நாள் உங்களுக்கும் உங்க பையனுக்கும் ரொம்ப முக்கியமான நாள். நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் சார். நாங்க அதுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். கண்டிப்பா இதை விட அதிகமான சந்தோஷத்தை தான் நாங்க கொடுப்போம். இதுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன தப்பு நடந்திருந்தா சாரி சார், மன்னிச்சுக்கோங்க சார். பரவாயில்லையே, நீ நல்ல பக்குவமா பேசுறியே. ஆனா உங்க மேடம் ஏன் இப்படி பேசுறாங்க? ஐயோ இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். வேலைன்னா சின்ன சின்ன தப்பு நடக்கிறது சகஜம்தான். ஆனா அதெல்லாம் நாங்க பெருசாவே எடுத்துக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே. இவங்களை போய் எப்படிதான் விஜய் ஏமாத்த மனசு வந்துச்சோ. நான் கூட வேலைக்கு வந்திருக்கேன், நான் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யாருமே சங்கடப்படக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. இவங்களை போய் ஏமாத்த அவளுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ. ஐயோ கடவுளே, இந்த விஜய் கிட்ட இருந்து எப்படியாச்சும் இந்த குடும்பத்தை காப்பாத்திரு. சரி சரி, போய் எல்லாரும் வேலையை பாருங்க, சந்தோஷமா வேலையை பாருங்க. சரிங்க சார், சரி வாங்க போலாம். எங்க போனாலும் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிடுறானே. இந்த ரெஜினாக்கு ஒண்ணுனா போதும், உடனே துடிச்சுக்கிட்டு ஓடி வந்துருவான். இருக்குடி உனக்கு, நான் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். பிரியா, இந்த இடத்த கிளீன் பண்ண சொல்லு. எஸ் மேடம். நான் பண்ணது எல்லாமே உனக்காண்டிதான். கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டிக்கியே பூஜா. பூஜா, என்ன? அதான் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல. தண்ணி குடிக்கியா? எடுத்துட்டா? ஒண்ணு வேண்டாம்.
நான் கொடுத்தா தண்ணி குடிக்க மாட்டியா? இதே அந்த பிரகாஷ் சாப்பிடுங்கன்னு சொன்னா போதும், உடனே சாப்பிடுவா. முருகா முருகா, எதுக்கு இப்படிலாம் நடக்குது? ச்சே, என் கண்ணுல தான் அந்த விஜி படணுமா? நான் செவனேன்ட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த விஜி இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஏமாத்தி பணத்துக்காண்டி எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்றா. கடவுளே, ஏன் என் கண்ணுல மட்டும் இந்த விஷயத்தெல்லாம் பட வைக்கிறீங்க? நான் இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு என் வேலை தான் முக்கியம். இப்போ இந்த வேலையும் பார்க்கணும், இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடக்கூடாது. நான் என்னதான் பண்ண போறேனோ எனக்கே தெரியல. இல்ல கண்டும் காணாத மாதிரி இருந்துக்கணுமா, இல்ல கல்யாணத்தை நிப்பாட்டணுமா? என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. கடவுளே, ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுங்களேன். பூஜா, என்னாச்சு? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ ரொம்ப பெரிய யோசனையில இருக்கிற மாதிரி இருக்க. என்னாச்சு? அது வந்து சார், அதுக்கு முன்னாடி ஒருத்தரை உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். யாரு சார்? நீ நேத்து லீவ் போட்டில, புதுசா ஒருத்தவங்க வேலைக்கு சேர்த்திருக்கோம். அது யாரு சார்? அவன் பேரு மோகன். மோகனா? அது யாரு சார்? ஒரு நிமிஷம் இரு, நம்ம டீம் தான், கூப்பிடுறேன். மோகன். அதோ வரேன் சார். மோகன், இதா பூஜா. ஹலோ பூஜா. ஹாய் மோகன். பூஜா, இனிமே இவர் நம்ம டீம் தான். அப்படியா சார்? சரி சார். மோகன், ஏதாவது டவுட்னா பூஜா கிட்ட கேட்டுக்கோங்க. சரிங்க சார். ஆமா, இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க ஊரு அரசம்பாளையம். அட, எங்க ஊர் பக்கம். எங்க ஊர் ஆலங்குடி. அப்படியா? கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் பக்கத்து ஊர் தான். ஆனா இப்பதான் வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ நம்ம என்ன வேலை பார்க்கணும்? அதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தி நம்ம பிரகாஷ் சார் கிட்ட சொல்லணும். சார், உங்களை பூஜா கூப்பிடுறா. என்னாச்சு பூஜா? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? என்னாச்சு சொல்லு. இங்க என்ன நடக்கு? என்கிட்ட மட்டும் பேச மாட்டிக்கா, மத்த எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. சார், கல்யாண பொண்ணு ஆதரவு இல்லாத அனாதை பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அப்படி இல்ல சார். என்ன பூஜா சொல்ற? ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சார், இந்த கல்யாண பொண்ணு எங்க சித்தி சில்பாவோட தங்கச்சி சார், கூட பிறந்த தங்கச்சி. ஆனா அவ இங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கா சார், எனக்கு ஆதரவு இல்லாத அனாதை பொண்ணுன்னு. என்ன பூஜா இப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நம்ம சொந்த பந்தம் எல்லாம் சுத்தி நிக்கணும் தானே ஆசைப்படுவா. இந்த பொண்ணு ஏன் ஆதரவு இல்லாத பொண்ணுன்னு சொல்லிச்சு? ஒருவேளை அந்த பொண்ணு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சார், அவ குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல சார். அவ நல்ல வசதியான வீட்டு பிள்ளைதான். அவங்க அக்காக்காரி நல்ல நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கா. எல்லாம் அவ தங்கச்சிக்கு தான். அது மட்டும் இல்ல சார், இது முக்கியம் கிடையாது. இதை விட பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு சார். அது என்னது? சார், அவ ஆல்ரெடி ஒரு டாக்டர் பையனை லவ் பண்ணிருக்கா சார். அவர்கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாயை ஏமாத்தி இப்ப இங்க வசதியா இருக்கிற அந்த மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி 500 கோடி ரூபாய் சொத்து ஆட்டை போலான்னு வந்திருக்கா சார். பூஜா, உனக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியுமா இல்ல இதுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல சார், எனக்கு இப்பதான் சார் தெரியும் இந்த விஷயம். அது மட்டும் இல்ல, அந்த டாக்டர் இங்கதான் சார் அந்த மண்டபத்தை தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. என்ன சொல்ற பூஜா? அந்த டாக்டர் இந்த மண்டபத்துலதான் இருக்காரா? ஐயோ போச்சு, அப்ப ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. சார், அந்த டாக்டர் எந்த பிரச்சனையும் பண்ண வந்த மாதிரி தெரியல சார். அவர் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு சார். பாவம், அப்பாவி மனுஷன். அப்பாவி மனுஷனை ஏமாத்தி இவரை போய் கல்யாணம் முடிக்க போறா. விதி தான் சார். 2 பேரை ஏமாத்துறவங்க கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாம இருக்கா சார். இந்த கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை ஃபேமிலியும் ரொம்ப தங்கமான ஃபேமிலியா இருக்கு சார். இந்த விஜயோட எண்ணமே என்ன தெரியுமா சார்? பணம் தான். அவ பணத்தை பிடிச்ச பிசாசு. பணத்துக்காக 2 பேரோட லைஃப்ல விளையாண்டுருக்கா சார். இவளை சும்மா விடக்கூடாது சார், ஏதாச்சும் பண்ணணும். அவ அக்காவும் அப்படிதான் சார், எங்க குடும்பத்தை கெடுக்கணும்னே வந்தவா. அதே மாதிரி எங்க ஃபேமிலி கஷ்டப்படுற மாதிரி இந்த மாப்பிள்ளை ஃபேமிலி கஷ்டப்பட்டுற கூடாது சார். எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். பூஜா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாத, அமைதியா இரு. ஆமா, இங்க என்னதான் நடக்குது? நம்ம இன்னைக்கு தான் முத நாள் வேலைக்கு வந்திருக்கோம். வேலைக்கு வந்த அன்னைக்கு வேலை பார்ப்போம்னு பார்த்தா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு இருக்கா அந்த பூஜா. சார், நான் எப்படியாச்சும் சார் இந்த விஷயத்தை நான் மாப்பிள்ளை வீட்டுல சொல்லலாம்னு இருக்கேன். ஐயோ பூஜா, மெதுவா பேசு. ஐயோ, யாருக்காவது கேட்டுற போகுது. பரவாயில்ல சார், நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தான் போறேன். கல்யாணத்தை நிப்பாட்ட போறாளா? பூஜா, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? இது நமக்கு 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா நம்ம வேலை. நம்ம ரெஜினா மேடம் பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. சார், நீங்க என்ன சார் பேசுறீங்க? அந்த 2 கோடி ரூபாயும் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போகணுங்கிறதுக்காண்டி தானே ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவ்வளவு பெரிய தப்பு நடக்கிறதுக்கு நம்ம விடலாமா சார்? நீங்களே சொல்லுங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சார். ஐயோ பூஜா, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. இங்க பாரு பூஜா, நம்ம இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்த வந்திருக்க ஒரு கம்பெனி.
கல்யாணத்தை நிறுத்த வந்த போலீஸ் கிடையாது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பூஜா, இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம். பூஜா, நம்ம ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம் ரெஜினா மேடம்க்கு தெரிஞ்சிச்சு, அதுவும் 2 கோடி ரூபா நம்ம கைக்கு வரவே வராது. ரெஜினா மேடம் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும்ல. அது மட்டும் இல்ல பூஜா, நம்ம 2 பேரோட வேலையும் போயிடும். தயவு செஞ்சு அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. சார் என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? ஐயோ பூஜா, சொன்னா புரிஞ்சுக்கோ பூஜா. பிரகாஷ், என்ன பிரகாஷ், ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா? இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க இங்க இருந்து பக்கத்துல இருந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, சரியா? ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். பாய். ஓகே மேடம். அருண், உங்களதான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, வாரீங்களா? நம்ம 2 பேரும் போலாம். இல்ல ரெஜினா, ஏற்கனவே இங்க இருக்கிற கிளைண்ட் ரொம்ப கோவமா இருக்காரு. நீங்களும் இல்ல நானும் இல்லன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவாரு. நீங்க போய் அட்டென்ட் பண்ணுங்க, இங்க இருந்து நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதான் பிரகாஷ் இருக்கார்ல, நம்ம டீமோட சேர்ந்து இங்க ஒர்க் பண்றேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இங்க இருந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, அதுவும் இங்க இருக்கிற பட்டிக்காடு எதுவும் சொதப்பாம இருக்க பாத்துக்கோங்க. நீங்க அப்பதான் ஒரு ஃபைல் கொடுத்தீங்கல்ல, அதுல சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டு போங்க. சரி ரெஜினா, நான் கிளியர் பண்ணி தரேன். சார், கடவுளா பார்த்து நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. மேடம் வெளியில போயிட்டாங்கல்ல, வாங்க சார் இப்ப போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் உண்மையை சொல்லிடலாம். கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமாங்கிறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க சார். வாங்க சார் போய் உண்மையை சொல்லிடலாம். இந்த உண்மையை சொல்லிட்டோங்கிற மன திருப்தியாவது நமக்கு இருக்கும்ல சார். வாங்க சார் போலாம். பூஜா, கொஞ்சம் பொறுமையாரு. நீ இந்த மாதிரி விஷயத்த எடுத்தவங்க அவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது. இதுல நிறைய பேரோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை விட நம்ம 2 பேரோட வேலையும் போயிடும். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இரு ப்ளீஸ். மோகன், என் கூட வா. சரி சார். ஐயோ சார், போகாதீங்க சார். போயிட்டாரே.